துணை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கார்த்திகை மாத பிறப்பு தினமும் எத்தனை அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும்? பழைய அகல் விளக்குகளை பயன்படுத்தலாமா? கார்த்திகை மாதத்தில் காலையும் மாலையும் வீட்டு வாசலில் அகல் விளக்கு ஏற்றும் வழக்கம் உள்ளது. இதற்கு பழைய அகல் விளக்குகளை பயன்படுத்தலாமா? எத்தனை விளக்குகளை தினமும் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம் வாருங்கள். கார்த்திகை மாதம் நவம்பர் மாதம், அதாவது இன்றைக்கு 17ஆம் தேதி பிறந்துவிட்டது. கார்த்திகை மாதம் முழுவதுமே காலையும் மாலையும் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றுவார்கள். கார்த்திகை மாதம் தீபத் திருநாள். கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் டிசம்பர் 3ஆம் தேதி அன்று வருகிறது. சிலர் 3 நாட்களும் விளக்கு ஏற்றி வைப்பார்கள். சிலர் 5 நாட்களும், சிலர் 10 நாட்களும் கார்த்திகை தீபம் கொண்டாடுவார்கள். கார்த்திகை தீபம் அகல் விளக்குகளை எப்படி பயன்படுத்த வேண்டும்? கார்த்திகை தீபம் தினசரி விளக்கேற்ற பழைய அகல் விளக்குகளை பயன்படுத்தலாமா? எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். பழைய அகல் விளக்குகள் கார்த்திகை மாதம் காலை மாலை தீபம் ஏற்ற வீடுகளில் பழைய அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடலாம். ஒவ்வொரு ஆண்டும் இதற்காக புதிய அகல் விளக்குகளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அகல் விளக்குகளை நன்கு சுத்தம் செய்யவும் நீங்கள் தினசரி மற்றும் அகல் விளக்குகளை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றலாம். எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும்? தினமும் வாசலில் காலை மற்றும் மாலை குறைந்தது 2 தீபம் ஏற்றுங்கள். அதைப்போல துளசி செடி அருகில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம். அகல் விளக்கு மிகவும் அவசியம். பலவிதமான விளக்குகள் வந்துவிட்டாலும் கார்த்திகை தீபம் அன்று பல வகை விளக்குகளை ஏற்றினாலும் பூஜை அறையில் குத்து விளக்கு கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். பண்டிகைக்கு அகல் விளக்கு ஏற்றுவது அவசியம். விளக்கின் சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.